எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசித்தால், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். நல்லா சொல்றார் பாருங்க. இப்போ இதுவரைக்கும் வாயை பற்றி பேசின தேவன் இப்ப சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. கொடுத்த விசுவாசத்தை விட்டு தூரம் போயிருவேன். ஆமென். உண்மையிலேயே நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமா? பிசாசு முதல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு சின்ன ஓட்டை நம்மகிட்ட கிடைக்குமான்னு பார்ப்பான். சின்ன ஓட்டை, சின்ன கேப் கிடைச்சா போதும். எப்படி கிடைக்கும்? ஓட்டைன்னா நம்ம இருதயத்தில் ஓட்டையாக இருக்குது. எங்கே நம்ம உடம்புல ஓட்டை இருக்குது? அந்த ஓட்டை வழியே போகிறதுக்கு இல்லை. உன்னை பாவம் செய்ய வைத்து தேவ சமூகத்தை விட்டு உன்னை சற்று நேரம் தூரப்படுத்துவான். வேதம் சொல்லுது, இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன். ஏன்? உன் பாவத்தினால. அப்போ உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படியே தெரியும். என்ன? இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். தப்பிக்கிறதுக்கு வார்த்தையை கடம் பிடிச்சு வச்சுக்கிறீங்க, வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இருக்கான்னு கேட்டா இல்லையே. அந்த வசனத்தை முழுமையா வச்சிருக்கிறோம். என்னன்னு, எப்பா இமைப்பொழுது கைவிட்டாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார். இது பிசாசுக்கு தந்திரம். யாரை கைவிட மாட்டார் அது புரியணும்ல. இந்த வாயினால பாவம் செஞ்சவனை எல்லாம் கைவிட்டா மறுபடியும் என்ன செஞ்சிருவாரு? சேர்த்துக்கிடுவாரா? இல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகள், அவருடைய கற்பப்பிறப்பு, அவருடைய வித்து உள்ளவன், தேவனே அவனை சோதிக்கும்படியாய் இமைப்பொழுது கைவிடுவார். யோபுவை போல. கைவிட்டது எதற்கு? அவனுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியாக. அப்ப இரக்கமான உருக்கத்தினால் சேர்த்துக் கொள்வார். நீயோ பாவத்தின் சம்பளத்தில் மூழ்கி இருக்கிற போது உன்னை எப்படி சேர்த்துக் கொள்வார்? நீ கைவிடப்பட்டால் பிசாசு கூட போயிடுவ, திரும்பி வர முடியாது. இன்று முதல் உன் வாய்க்கு கடிவாளம் போடு. ஆமென். நல்லா ஓடும், வேகமா ஓடும். ஓடிட்டு இருக்கிற காளைய கடிவாளத்தை பிடிச்சி இழுத்த காளை நிற்கும். இதுக்காக தான் போட்டியில கடிவாளம் போட மாட்டான். அந்த ஜல்லிக்கட்டுல என்ன செய்ய மாட்டாங்கன்னா, கடிவாளம் போட மாட்டாங்க. ஏன்னா எவனாவது ஒருத்தன் கடிவாளத்தை போட்டு இறக்கி பிடிச்சிட்டா, யோசித்துக்கிடுங்க. இப்ப நீ கடிவாளம் போட்டே ஆகணும். கடிவாளம் போடல அப்படின்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிடும். சின்ன கேப் தான் பார்ப்பான். அவன் நுழையிறதுக்கு பெருசா இடம் வேண்டாம். ஆமீன். நீ பெரிய பாவம் எல்லாம் செய்ய வேண்டாம், சின்ன பாவத்தை செஞ்சா போதும். அந்த சின்ன பாவம் உனக்குள் கடந்து வருகிற போது அப்படியே பிசாசு உள்ள வந்து உன்னை பெருசா அனுபவிக்க வச்சிருவான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஆமென், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஐயா, பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்றேன், பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு நீ யாரு? முதல்ல நீ பிசாசு பிடிச்சவன், நீ பிசாசு பிடிச்சவ, உனக்கு ஜெபத்தை எப்படி கேட்பார் தேவன்? எனக்கும் புரிய மாட்டேங்குது. பிசாசோட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நான் உபவாசம் இருக்கட்டுமா? பாஸ்டர் நான் ஜெபிக்கட்டுமா? முதல்ல உன் கிரியை மாத்து. ஜெபம் ரெண்டாவது. உன் கிரியை மாற்ற முடியுமா? மனம் திரும்பி பிசாசு உன்னிடத்தில் வருவதற்கு காரணமா இருந்த கிரியைகளை உன்னை விட்டு அப்புறப்படுத்த முடியுமா? அப்புறப்படுத்தின பிறகு ஜெபம் உபவாசத்திற்குள் வா. அதை விட்டுட்டு பிசாசே உள்ள ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்ப யார் உபவாசிக்கிறா? பிசாசு அல்லவா உபவாசிக்கிறான், பிசாசு அல்லவா ஜெபிக்கிறான். நீ நினைக்கிற நீ என்ன? இது ஆவிக்குரிய காரியம். ஏன்னா உனக்குள்ள யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். அப்ப பிசாசு தான் உபவாசிக்கிறான், பிசாசு தான் ஜெபம் பண்றான். அதனாலதான் உன்னிடத்தில் இருக்கிற பிசாசு போக முடியல. போக வேண்டுமானால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால், பிசாசுனுடைய தந்திரங்களை முறியடிக்க வேண்டுமானால், பிசாசு உன்னிடத்தில் எப்படி வந்தானோ, எதனால் வந்தானோ அந்த காரியத்தை உன்னை விட்டு மாற்ற வேண்டும்.
மாற்றாம ஜெபம் பண்ணி 24 மணி நேரம் ஜெபம் பண்ணு, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஏன்னா பிசாசல்ல உன் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், உன் சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், உன் எண்ணத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற போது நீ தேவ சமூகத்தில் ஜெபித்தால் எப்படி அது தேவ சமூகத்தில் கடந்து போகும்? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கலான்னு, இந்த நரகத்தை தேவன் யாருக்கு உண்டு பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக தானே. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டு பண்ணப்பட்ட நரகத்தில் நீ பிசாசினால் தூண்டப்பட்டு பிசாசினுடைய கிரியை செய்கிறதுனால் மட்டும்தான் பிசாசுக்கு சொந்தமான நரகத்திற்குள் நீ கடந்து போகிறாய். இதை புரியணும் முதல்ல. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நான் புதுசா ஒன்று எங்கேருந்து கொண்டு வந்து சொல்ல முடியாது. என்னுடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுவேன். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை செய்து பிசாசாயிருக்கிற நீ உபவாசித்தால் ஜெபித்தால் கடவுள் இறங்கி உடனே வந்துருவாரான்னு கேட்கிறேன். இல்ல, அப்ப உன் கிரியைகள் மாறணும். நீ செய்த அக்கிரமங்கள், நீ செய்த பாவங்கள், நீ செய்த பேச்சின் மூலமாக வந்த சாபங்கள் மாற வேண்டுமானால் உன்னுடைய பேச்சு தேவ சமூகத்தில் பிரியமா இருக்கணும். ஆமென். நம்ம எல்லாரையும் பாதிப்புக்குள்ளாக்கிட்டே இருப்போம். இதனால பிசாசு நம்மகிட்ட வருது. சாபம் மட்டும் இல்லைங்க, பிசாசு நம்மகிட்ட வரான். சாபம் வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசு வரான். இப்ப நினைப்பாங்க, நான் தான் அப்படி யாரையும் துன்புறுத்தலையே, யாருக்கு விரோதமா பேசலையே, அப்புறம் எதுக்கு வந்துச்சு? இப்ப நான் இந்த தம்பியை பேசுற நேரம் இந்த பிள்ளை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இந்த பிள்ளை வந்து, இல்லை பிரதர் நீங்கள் பாவம் தம்பி பாவம் சும்மால இருக்கிறான், அதை பேசாதீங்க சொல்லுதான்னு கேட்டால் கிடையாது. இருதயத்தில் தூண்டுமா என்றால் தூண்டும். ஆவியானவர் நிச்சயம் தூண்டுவார். ஆனால் அந்த காரியத்திற்குள் இந்த பிள்ளை கடந்து போகாததினால் இந்த பிள்ளைக்கும் தண்டனை உண்டு. எனக்கு மட்டுமல்ல தண்டனை. உங்களுக்கு அதான் புரியாது. இன்னைக்கு சத்தியத்தை விளம்பி தரார் தேவன். நான் ஏன் அடிமைத்தனத்திற்குள் கடந்து போயிருக்கிறேன்? எனக்கு ஏன் சாபம் வருகிறது? எனக்கு ஏன் நஷ்டம் வருகிறது? எனக்கு ஏன் என் பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு, என்னுடைய மன விருப்பத்தை விட்டு பிசாசுக்கும் பிசாசுடைய தூதர்களுக்காகவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கான பதில் இங்க இருக்கிறது. சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ சத்தியத்தை அறியறியா? அல்லேலூயா. அப்ப சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொள்ளணும். அது உன்னுடைய பாவ கிரியைகள் உன்னை விட்டு கடந்து போனால் மட்டுமே சர்வாயுத வர்க்கங்கள் உன்னிடத்தில் வரும். என்னது அந்த சர்வாயுத வர்க்கம்? சத்தியம், நீதி, விசுவாசம், சுவிசேஷம், தலைச்சீராய், தேவ வசனம், ஜெபம், விழித்திருத்தல். இவ்வளவும் போர்க்கவசங்கள் உனக்கு யுத்தத்துக்கு. சும்மா போகாத. நம்பிக்கையில் மட்டும் போன என்ன காரியம் நடக்காது. நம்முடைய உடம்பு மொத்தம் மூடப்படணும். ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு கடந்து போகிற போது அவன் எப்படி போவான்? முழுக்க முழுக்க தன்னை முழுவதும் பாதுகாத்துக் கொண்டு போவான். பிசாசுக்கும் பிசாசனுடைய தூதர்களுக்கும் வைக்கப்பட்ட இடத்திற்கு கடந்து போவதற்காக நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், நீ கிரியை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனபடியினால் உன் வாயின் வார்த்தையினுடைய ஊடாய், உன்னுடைய கிரியையினுடைய ஊடாய் பிசாசு உனக்குள் வந்து விட்டான். அதனாலதான் சொல்றார் பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அடுத்து சொல்றார் பாருங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஆமென், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆமென், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். சிம்பிள் கான்செப்ட். பிசாசு போனோம்னா சிம்பிளுங்க. என்ன? தேவனுக்கு கீழ்ப்படி. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள், எதிர்த்து நில்லு, அவனுக்கு பயம் வரும். தேவன் உன்னோடு கூட இருக்கும் போது பிசாசையும் பிசாசனுடைய கிரியைகளையும் அழிக்க வல்லமையுள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உனக்கும் உனக்கு பிள்ளைக்கும் வரக்கூடிய சத்துருடைய கிரியையிலிருந்து உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். ஆனா நீ என்ன செய்யற தெரியுமா? பிசாசு கூட கூட்டி சேர்ந்துருவ தெரியுமா? என்னைக்காவது நீ பேசின பேச்சு தப்புன்னு நினைப்பியா? நினைக்க மாட்டோம்ல. அப்ப பிசாசு எப்படி போவான்? நம்முடைய வாயின் வார்த்தையை தயவு செய்து ஒவ்வொரு நாளும்
காலையிலிருந்து ராத்திரி நித்திரைக்குள் கடந்து போகிற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நாள் உள்ள பேச்சையும் போயிருந்து யோசித்து பார்க்கணும். நான் என்ன பேசினேன், எத்தனை வார்த்தை தவறா பேசியிருக்கிறேன், எத்தனை வார்த்தை நன்மைக்காக பேசியிருக்கிறேன், என்னுடைய வார்த்தை எத்தனை பேரை புண்படுத்தி இருக்கிறது, எத்தனை பேரை சமாதானப்படுத்தி இருக்கிறது. இதை யோசிச்சு பார்த்து கிரியைக்குள்ள கடந்து போகணுமே தவிர போனோம் சோத்திரம் 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 சோ பிசாசு தான் வந்து நிற்பான். சோத்திரம் சொல்லிட்டு தூங்குறவங்களுக்கு பிசாசு கனவுல வரான். எங்க எப்படி வரான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ உன் சோத்திரம் ஆத்திரமா மாறி இருக்குல்ல. சிலர் தலையாணையில் பைபிளை வச்சு தூங்குறான். எதுக்கு? நீ தான் ஜோம் பண்ற விசுவாசி இல்லவா? அப்புறம் எதுக்கு தலையாண பக்கத்தில் பைபிள்? அந்த பைபிள் பிசாசை துரத்த முடியாது. ஏன்னா அதுக்குள்ள எழுத்து இருக்குது. அந்த எழுத்து உன்னையும் மற்றவனையும் கொல்லக்கூடிய வல்லமை உள்ளது. அந்த எழுத்தினுடைய ஆவி உன்னை உயிர்ப்பிக்கக்கூடியது. அப்ப எழுத்து பக்கத்தில் வச்சு பைபிளை பக்கத்தில் வச்சா ஒரு பிசாசும் ஓடாது. அந்த வார்த்தையை வாசிச்சு அதை தியானிச்சு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தால் பிசாசும் பிசாசனுடைய கிரியைகளும் உன்னை விட்டு கடந்து போகும். ஏன் செய்ய மாட்டேங்கிற? அதனால தான் பிசாசு உன்னிட்ட வந்துகிட்டே இருக்கு. பிசாசனுடைய கிரியைகள் உன்னிட்ட வந்துட்டே இருக்குது. உனக்கு பிசாசுன்னு தெரிஞ்சாலும், உன் பிள்ளைகள்கிட்ட பிசாசுன்னு தெரிஞ்சாலும், உன் புருஷன்கிட்ட பிசாசுன்னு தெரிஞ்சாலும், உன் மனைவிட்ட பிசாசுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கான கிரியைகளை உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு பிசாசான உன்னை கட்டி வச்சிருப்பான். பிசாசு இடத்துலேருந்து வெளியே வரணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்றாரு. நம்ம எதிர்த்து நிற்க முடியுதா? சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதிர்த்து நிற்கணும்னா அவனை நமக்கு தெரியணுமா வேண்டாமா? பவுல் அதுக்கு தான் சொன்னார், ஆகாயத்தில் மல்யுத்தம் பண்ணாதேன்னாரு. உனக்கு பிசாசையும் தெரியல, பிசாசனுடைய கிரியை ஒன்னில் கிரியை செய்கிற பிசாசனுடைய கிரியைகளை தெரியல. அப்ப எப்படி எதிர்ப்ப? அதுக்கு தான் சொன்னேன், ராத்திரி தூக்கத்துக்கு முன்னாடி உன்னை நீ தற்பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எத்தனை பிசாசனுடைய கிரியைகள் என்னிடத்தில் கடந்து வந்தது, எத்தனை தேவனுடைய கிரியைகள் என்னிடத்தில் கடந்து வந்தது என்று உன்னை நீ தற்பரிசோதிச்சு பார்க்கணும். பார்க்கவே மாட்டேன். அங்கேயும் இந்த ஆர்சியில் போனா சாமியார்ட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும்னு போவாங்க. உண்மையிலே செய்யாத பாவத்தை எல்லாம் சொல்லுவான். ஆமாவா இல்லையாம்மா? சாமி போய் சொன்னேன், களவு செஞ்சேன், கெட்ட வார்த்தை பேசினேன், அம்மையை பேசினேன், அம்மையை அடித்தேன். இவன் உண்மையிலே ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பான். சாமியார் சொல்லுவார், 2 மங்களவார்த்தை ஜெபம் சொல்லு, 2 பிரியத்த மந்திரம் சொல்லு, ஒரு பிதாசுகன் போடு. இவன் பாவம் போயிடுச்சான். இவன் இதுக்கு வேண்டியே போய் சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அதுபோல இங்க மனப்பாடமா போய் சொன்னீங்க கெட்ட வார்த்தை, நீ பொய்யா சொஞ்சலும் இருக்க மாட்ட, கெட்ட வார்த்தையை போட்டிருக்க மாட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மனப்பாடம்? காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கே தெரியாம புலம்புற. முதல்ல இதுவே பாவம். செய்யாத பாவத்தை செஞ்சேன் என்று சொல்வது பாவம் அல்லவா? அப்ப முதல்ல நம்மளை கடிவாளத்தினால கட்டி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்கணும். எப்படி யோசிக்கணும்? ஒரு மாடு, இந்த மாடு என்ன செய்யும்னா, அவனுடைய எஜமான் ஆகாரம் கொடுப்பான், புல்லு கொடுப்பான், சாப்பாட்டில் மீதி வந்த தண்ணி கொடுப்பான், அதில் உள்ள ஆகாரத்தை எல்லாம் கொடுப்பான். அது எல்லாம் ஃபுல்லாக சாப்பிடும். சாப்பிட்டு ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு இடத்துல போயிருந்து நல்லா படுக்கும். படுத்துட்டு சாப்பிட்டதை மறுபடியும் என்ன செய்யும்? அசை போட ஆரம்பிக்கும். அது அசை போட ஆரம்பிக்கும். இந்த அசை போடுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. மிருகத்துக்கு தெரிகிறது, 2 கால் உள்ள மிருகத்துக்கு தெரியலையே. 4 கால் உள்ள மிருகத்துக்கு தெரியுது, ஆனா 2 கால் உள்ள மிருகத்துக்கு தெரியல. ஏன்னா நான் மிருகத்துக்கு எஜமான் என்று சொல்லுகிறோம். நான் தேவனுடைய பிள்ளை. மிருகம் சொல்லாது நான் தேவனுடைய பிள்ளைன்னு ஒரு நாள் சொல்லாது. நாம சொல்லிட்டு இருக்கோம் நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் விசேஷமாய் அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்தார். எனக்கு உண்மையிலேயே ஒரு சகோதரர், அவர் கேட்பார் இந்த செய்தியை. திருச்சியிலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி கொஞ்சம் சண்டை எங்களுக்கு 2 பேருக்குள்ளால. கடைசியில் வையாண்ணே அந்த மனுஷன் வச்சிட்டாப்புல. அடுத்து ஒரு வாய்ஸ் போடுறாரு, பாஸ்டர் கோபத்தில் எதெல்லாமோ பேசிக்கிட்டேன், கேட்கக்கூடாது எல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்ட்டு, ஆனால் நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு மெசேஜ் போட்டேன், பார்க்கணுன்னா வாங்க. ஏன்னா அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் யாசுவாவுக்கு எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் யாசுவா மேசியாவிடத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள் என்று சொன்னார். சரி, இந்த மனுஷன் மறுபடியும் சத்தியத்துக்குள்ளே வர்றாரு. சரி,
ஐயா நீங்கள் முடிஞ்சா வந்து நேரடியாக பேசுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் போட்டார். என்ன தெரியுமா? ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறுதலாக பேசிவிட்டேன். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு தானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் தேவன் எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறார், நிறைய சொல்லி தந்திருக்கிறார். தேவன் என்னை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்து வாசிக்கிற போது உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே இருக்கு வாய்ஸ். உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்க்குறேன் ஐயா, எனக்கு ஞானஸ்நானம் யாசுவா மேசியா நாமத்தில் வேணும் ஐயா, என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் அவனை பாராட்டுறேன். தன்னுடைய வார்த்தை நிதானித்து பார்த்தான். யோசிக்கிறியா? நான் கேட்டேன், என்ன நாய் மாதிரி பேசுறப்பா அப்படிதான் கேட்டேன். ஆனா அது கூட அந்த மனுஷனுக்கு தப்பா தெரியல. அந்த மனுஷன் பேசின வார்த்தையை நிதானித்து பார்த்து தான் செய்தது தவறு என்பதை புரிந்து கொண்டான். நான் உண்மையிலே தேவ சமூகத்தில் அந்த மகனை பாராட்டுறேன். அந்த மனுஷன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் நிற்கிறார். 24 மணி நேரம் போட்டோ போட்டா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிற்கிறார். ஆனா அந்த மனுஷன்ட்ட உண்மையிலேயே தேவன் கிரியை செய்கிறார், நான் நம்புறேன். ஏன்னா அவர் சொல்லல, ஆனாலும் நீங்க ஒரு பாஸ்டர் என்ன நாயின்னு சொல்லி போட்டீங்களா, மிருகத்துக்கு பேரை சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த நிறைய இடத்துல போய் சொன்னாரா இல்லையா? நான் அதை மாற்றி சொன்னேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. எனக்கு உன்னுடைய வாயின் வார்த்தைக்கு ஏற்றபடி நான் சொல்லி இருக்கிறேன் அப்படி சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் எனக்கு அப்படி கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனா நீ விசுவாசி என்ற, நீ தேவனுடைய பிள்ளை என்ற, யாசுவா மேசியா நாமத்தை தரித்த என்ற ஒன்னட்ட பிசாசு ஏன் இப்படி கிரியை செய்து? அவன்கிட்ட அந்த ஆவியே இல்லையே. நான் அவனை பாராட்டுறேன். தேவன் அந்த சகோதரனை கண்டிப்பாய் தேவ சமூகத்தில் சேர்த்துக் கொள்வார். நீ எப்படி சாபத்தை எல்லாம் வாங்குற, பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் வாங்குற? உன் பணம் நஷ்டப்பட்டு போவதற்காக, உன் கையில் பிரயாசம் நஷ்டப்பட்டு போவதற்காக, உன் பிள்ளைகள் பிசாசினிடத்தில் அடிமணிந்து போவதற்காக, பிசாசனுடைய கிரியைகளுக்கு அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்பதற்காக நீ என்ன கிரியை செஞ்சிட்டு இருக்கிற? ஆமேன். முதல்ல இது எங்கிருந்து வந்தது, எப்படி வருது, என்ன செய்து, எல்லாம் என் வாயின் வார்த்தை என்பதை புரியணும். இது விஷம் நிறைந்த நாக்கு, என்னையும் கொல்லும் மற்றவரையும் கொல்லும். கொல்லும் தன்மை உள்ள நாக்கை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த நாக்குக்குள் பிசாசு வராமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது. அதனால தான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா.